எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பஞ்சகவ்ய விளக்கு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வியூவர்ஸில் என் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த பஞ்சகவ்ய விளக்கு பற்றி நீங்கள் சொன்ன பின்னாடி தான் அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த பஞ்சகவ்யம்னா என்ன அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தால் கூட திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். பசுவின் உடம்பிலிருந்து வரக்கூடிய பொருள்கள் தான் இந்த பஞ்சகவ்யம். சாணம், கோமியம், தயிர், பால், நெய், இந்த 5 கலவை தான் பஞ்சகவ்யம்னு நம்ம சொல்கிறோம். இந்த 5 புனிதமான பொருள்களுமே பசுமாட்டின் உடம்பிலிருந்து வெளியில் வருது இல்லையா? இந்த பொருள்களை வைத்து தான் கோவிலில் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இறைவனுக்கே அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த பஞ்சகவ்யம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, புனிதமானது. ஏன்னா நம்ம மாட்டையே என்ன சொல்கிறோம்? மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம். தேவாதி தேவர்களெல்லாம் குடியிருக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டால் இந்த பூலோகத்தில் நாம் கண்கண்ட தெய்வமாக கருதுவது பார்த்திங்கன்னா பசுமாடு தான். அதனால் அந்த பசுமாட்டின் உடம்பிலிருந்து வரக்கூடிய இந்த பஞ்சகவ்யம் மனிதர்கள் உட்கொள்வதற்கும் நல்ல மருந்தாக பயன்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆயுர்வேதத்தில் போனீங்கன்னா பித்தம், வாதம், கபம் முக்கியமாக பார்ப்பாங்க. ஒரு மனிதனுடைய உடல்னு எடுத்துக்கிட்டோன்னா பித்தம், வாதம், கபம் எவ்வளவு இருக்கணுமோ அது சரியாக இருந்தால்தான் மனிதனுடைய உடம்பு சரியான இயக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியில்லைன்னா அதற்கு ஒரு மருந்தாக இந்த பஞ்சகவ்யத்தை கொடுப்பாங்க. இந்த பஞ்சகவ்யத்தை உட்கொள்வதனால நம் உடலுக்கும் மனதிற்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுக்காக இந்த பஞ்சகவ்யத்தை கலந்தே ஆயுர்வேத கடைகள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது பொதுவாக சொல்லுவாங்க இவ்வளோ சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பஞ்சகவ்யத்தை சாப்பிட்றதுக்கு சிலர் யோசிக்கிறாங்க. அதை எடுத்து சரியாக தான் சுத்தமாக கொடுப்பாங்களா, அது சரியாக இருக்கா, என்ன விகிதத்தில் சாப்பிடணும், நம்ம யார் யாரெல்லாம் சாப்பிடணும், யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு ஐயப்பாடு காரணமாக பஞ்சகவ்யத்தை உட்கொள்வதே இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பஞ்சகவ்யத்தை உட்கொண்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல அஜீரண கோளாறு, இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், இல்லை நம்ம நினைக்கக்கூடியது சரியாக நினைவில்லை, நமக்கு தூக்கம், எதுவாக இருந்தாலும் சரியான இயக்கத்தை அந்த சக்கரங்கள் 7 சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்கரங்கள் சரியாக இயங்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்யத்தை உட்கொள்வதால் நம்ம உடல் இயக்கம் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி மருந்தாக உட்கொள்கின்ற பஞ்சகவ்யத்தை போய் நம்ம எரிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் சிலர் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பஞ்சகவ்யத்தை உட்கொள்றதுக்கு நிறைய பேர் தயக்கப்படுகின்ற காரணத்தினால நிறைய இடங்களில் சுத்தமாக கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கடைகளில், நல்ல மருந்து கிடைக்கக்கூடிய கடைகளில் பஞ்சகவ்யம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யம்னு கொடுக்குறாங்க. அதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இது சுத்தமாகத்தான் இருக்குமா அப்படின்னு சாப்பிடாமல் தவிர்த்துக்கிட்டு வர்றோம் இல்லையா? இன்னொன்று, இந்த பஞ்சகவ்யம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மருத்துவர்கள், இப்போ தான் மருத்துவ வசதி ரொம்ப பெருகிட்டு ஸ்கேன் பண்ணுறது, எக்ஸ்ரே எடுக்கிறது நிறைய வந்துருச்சு, நிறைய முன்னேற்றம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நாடியை பிடிச்சிட்டு தான் எந்த ஒரு வியாதியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நாடியை பிடித்து கொடுக்க வேண்டிய ஒரு மருந்துன்னு பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யம். ஒரு மனிதனின் உடலில் செயல்படக்கூடிய நாடியை பிடிச்சு அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எத்தனை வேளை கொடுக்கணும், எப்போ சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்படி பார்த்து சொல்கின்ற மருத்துவர்கள் இருந்தால் கூட நம்ம அவங்கள தேடிட்டு போகிறதில்ல. ஏன்னா விஞ்ஞானம் ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்குது, சீக்கிரம் துரிதத்தில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோவாக தான், கிராஜுவலாக தான் நமக்கு சரி பண்ணும், கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆயுர்வேதம், சித்தம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராஜுவலாக தான், படிப்படியாக சரியாகும். ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் கொடுக்கறது சீக்கிரத்தில் சரியாகும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அவசர காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவசரமான வாழ்க்கை, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் லைஃப் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இதில் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக தேடிக்கிறோம் நம்ம. அதனால் நமக்கு குணமாகிறதும் சீக்கிரத்தில், இன்றைக்கி போனோமா 10 நாள்லேயே எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகணும் அப்படின்னு நினைக்கின்ற காரணத்தினால அந்த மாதிரி மருத்துவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால தான்
இந்த மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு என்று ஒன்று உருவானது. இது பார்த்திங்கன்னா ஒரு காரண காரியம் இல்லாமல் எதுவும் உருவாகலை. இப்போ நம்ம உட்கொள்வதை தவிர்த்துக்கிட்டு வர்றோம், சாப்பிட்றதில்ல, அதை தேடி போகிறதில்லன்ற காரணத்தினால இப்போவும் பார்த்திங்கன்னா இதனுடைய அருமை பெருமை தெரிந்தவர்கள் சாப்பிட்றாங்க பஞ்சகவ்யம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, கோமியமாக போய் சாப்பிட்ணுமா நம்ம, இல்லை சாணத்தை போய் சாப்பிட்ணுமா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதை உட்கொண்டு வாழ்கிறவர்களும் இருக்காங்க. அப்படி உட்கொள்ளாதவர்கள் இந்த பஞ்சகவ்ய விளக்கு இருக்கு இல்லையா, அதை ஏற்றினால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற மருத்துவ குணம் கொண்ட அந்த காற்றை சுவாசித்தோமேயானால் நம் உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் இயக்கங்கள் சரியாக இருக்கும். நம் மனம் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சகவ்ய விளக்கு என்கின்ற கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க. இது நம்ம தமிழகத்தில் கம்மியாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழகத்தை தாண்டி நீங்கள் ஆந்திர பிரதேசங்களில் இல்லை வடநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கை அதிகமாக விரும்பி பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த வட இந்தியர்கள் பெரும்பாலும் ஜலத்தில் விளக்கு விடுவாங்க. கருவாச்சோத் ஃபெஸ்டிவல் இல்லை பௌர்ணமி நாள்களில், நிறைய நாள்களில், ஏதாவது இந்த இறைவனை வணங்குகின்ற நாள்களில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜலத்தில் ஒரு இலை மேலே தீபத்தை வைத்து ஆற்றுல விடக்கூடிய வழக்கம் இருக்குது. அப்படி ஜலத்தில் விளக்கு ஏற்றுவது ரொம்ப புனிதமாக கருதுகின்ற காரணத்தினால கங்கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளும் கிழமையுமா இல்லை வெள்ளிக்கிழமைகளில் இல்லை கருவாச்சௌத் போன்ற ஃபெஸ்டிவல் டேஸில் கங்கை நதி இன்னும் புனிதமான நதிகளில் கொண்டு போய் விளக்கு ஏற்றிக்கிட்டு கையெடுத்து கும்பிடுவாங்க. அதாவது ஜலமும் விளக்கும், அதாவது நீரும் நெருப்பும் சேர்ந்தால் அமோக பலன்கள் கிடைக்கும் என்கின்றத ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிளாஸ்டிக் விளக்கு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் மண் விளக்கு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் தாண்டி இந்த நீரை சுத்தப்படுத்தக்கூடிய இன்னும் புனிதப்படுத்தக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. அதனால் அதை வாங்கி அதில் விளக்கேற்றிக்கிட்டு அந்த ஆற்றுல விடுறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏன்னா புனிதமாக கருதப்படுகின்ற இந்த பசுவிலிருந்து உருவான இந்த புனிதமான பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றினால் இன்னும் சிறப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றி, இன்னும் சொல்லப்போனால் இது முதல்ல பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் அப்படியே வழக்கம் விடுபட்டு போச்சுது. அப்படி விடுபட்டு போன விஷயங்களை சேகரித்து இப்போ பழமையை நிறைய பேர் விரும்பி இது போன்ற பஞ்சகவ்ய விளக்கை எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீர் கூட கலக்கும்போது அந்த பஞ்சகவ்யத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். பொதுவாக சாணத்திலேயே ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நமக்கு சுற்றுப்புற சூழலை நல்லா வச்சுக்கூன்றதுக்காக சாணத்தை பயன்படுத்தணும், சாண எரிவாயு பயன்படுத்தணும், சாணம் தெளிக்கணும், நம்ம சாணத்தை பயன்படுத்தி தூப தீபங்கள் எல்லாம் வீட்டில் போடணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா. ஏன்னா அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஆக்சிஜன் நாம் சுவாசித்தோமேயானால் நமக்கு ரொம்ப நல்லது, இந்த பிரபஞ்சத்துக்கும் நல்லது. இதை இன்னும் சொல்லணுன்னா இயற்கை பேரழிவு இருக்கு இல்லையா, இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவு, அது தாண்டி ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து இருந்துச்சுன்னா இது போன்ற சாணம், பஞ்சகவ்ய விளக்கெல்லாம், இன்னொன்று அக்னிஹோத்திரம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோன்னா அது நம்மை பாதுகாக்கும். ஒரு படலம் நம் வீட்டை சுற்றி ஏற்படுத்தி கொடுத்துரும், ஒரு பாதுகாப்பு படலம். அது அந்த பாதுகாப்பு படலம் ஏற்படுத்தின பின்னாடி எந்த ஒரு தாக்குதலும் நம்மை சீக்கிரம் அண்டாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இதற்கு உதாரணமாக நான் சொல்லணும்னா அக்னிஹோத்திரம் தொடர்ந்து செய்து வந்த வீட்டில் இந்த போபால் எரிவாயு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுல்ல, அங்கே அந்த தாக்குதல், அந்த வீட்டில் எந்த வீட்டில் அக்னிஹோத்திரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்களோ அந்த வீட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் பாதிப்பு, விஷவாயு தாங்க முடியாமல் அந்த விஷவாயு கசிந்து வந்த பின்னாடி அதை நுகர்ந்து பலர் மடிந்தார்கள் இருக்கு இல்லையா. அந்த விஷவாயு அக்னிஹோத்திரம் செய்த வீட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. ஏன்னா இதெல்லாம் செய்தால் நம் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு புகை மண்டலம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்றணும். சாணத்தை தெளின்னு சொல்கிறது அதனால தான். சாணத்தை இது என்ன சாம்பிராணியில் பயன்படுத்துறது அதனால தான். நான் 108 மூலிகைகளில் சாணத்தை பயன்படுத்தியிருக்கேன். இன்னும் பல மூலிகைகள் நம்மை பாதுகாக்கக்கூடியது, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் இந்த பஞ்சகவ்ய விளக்குக்கும் அந்த தன்மை இருக்குது. நம்ம ஏற்றணுன்னா இது ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு ஹோமத்தை வளர்ப்பதற்கு நிகராக சொல்லப்பட்டிருக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதாவது நல்ல தேவதைகள் நம் வீட்டை நாடி வருவார்கள், குடியிருப்பார்கள் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு அதிக ஆக்சிஜனை தரக்கூடிய பொருள்கள். அதனால தான் ஹோமத்திலெல்லாம் எத்தனை சமித்துகள் போட்டால் கூட வரட்டியை கட்டாயம் போடுவாங்க. இப்போது சாண வரட்டி கிடைக்கலன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கை எடுத்து போட்டுடுறாங்க ஹோமத்தில். அந்த சமித்துகளோட இந்த பஞ்சகவ்ய விளக்கையும் நெய் போட்டு ஏற்றிட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அப்படியே பிடிச்சிக்கும், ஃபயர் பிடிச்சிக்கும். இன்னொன்று நம்ம சாணத்தை போட்டதுக்கு நிகராக சொல்லப்படுது, ரொம்ப புனிதத்தை சேர்க்கக்கூடியது அப்படின்றதுனால பஞ்சகவ்ய விளக்கு கூட அதில் போடுறாங்க. இப்பேற்பட்ட புனிதமான நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தரக்கூடிய ஒரு ஹோமத்தையே வளர்க்கக்கூடிய ஒரு சக்தியை தரக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கை நம்ம வீட்டில் தாராளமாக ஏற்றலாம். இதை சிலர் சொல்லுவாங்க ஏற்றக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அதில் பால் தயிர் நெய்யெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு. அந்த பால் தயிர் நெய்யெல்லாம் நம்ம ஹோமத்தில் போடத்தானே செய்கிறோம், தனித்தனியாக போடத்தானே செய்கிறோம். அதனால் இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம் வீட்டிலே ஏற்றலாம். அப்படி ஏற்றுவதால் நம் பஞ்சகவ்யத்தை உட்கொள்கிறோம் இல்லையா, அப்படி உட்கொள்ளும் பொழுது கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம் நமக்கு கட்டாயம் இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றுவதால் கிடைக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை நீங்கள் ஏற்றி பாருங்கள். யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் ஹோமம் வளர்த்தீங்களா அப்படின்னு கட்டாயம் கேட்பாங்க. அதனால் இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம தினமுமே ஏற்றி வரலாம். தினமும் காமாட்சி அம்மன் விளக்கு, இல்லை குத்து விளக்கு, இல்லை கஜலட்சுமி விளக்கு, எந்த விளக்கு ஏற்றுறீங்களோ, மெயின் விளக்காக என்ன ஏற்றிக்கிட்டு வர்றீங்களோ அது கூட. இப்போ நிறைய பேர் அகல் விளக்கு ஏற்றுறீங்க, ஒரே விளக்கோடு நிறுத்துறதில்ல. அகல் விளக்கு ஏற்றுற வழக்கம் இருக்குது, இன்னும் பல விளக்கு, சங்கு விளக்கு ஏற்றுற வழக்கம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது கூட அடிஷ்னலாக இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றணும்னு நினைக்கிறவங்க ஏற்றிக்கலாம். தினமுமே ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் செவ்வாய் வெள்ளி ஏற்றுனீங்கன்னா நல்லது, ரொம்ப நற்பலன்கள் கிடைக்கும். இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு நினச்சா கூட அது எல்லாமே உங்களுடைய விருப்பம். இது ஏற்றுவதற்கான நேரம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலையிலேயே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். பிரபஞ்சம் அந்த நேரத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் அந்த நேரத்தில் சாணம் தெளிக்கிறோம். நம்ம வாசல் தெளிக்கிறோம்ல, இப்போ தான் தண்ணீர் கொண்டு தெளிக்கிறோம். ஆனால் சாணத்தை வைத்து தண்ணீர் தெளித்தோன்னா அந்த பிரபஞ்சம் புத்தம் புதிதாக இருக்கும் அதிகாலையில். அதிலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்களும் இந்த சாணத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஆக்சிஜனும் ரெண்டும் சேர்ந்தா நமக்கு அதீத சக்தியை, அந்த மைண்ட் ஃப்ரெஷ்னஸ், அப்புறம் உடம்பில் இருக்கக்கூடிய கோளாறுகள் எல்லாம் அதிகாலையிலேயே அதெல்லாம் வெளியேறி நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும்ன்றதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த சாணத்தை வச்சு தெளிக்கணும்னு சொன்னாங்க. அந்த சாணத்தை தெளிக்கிறதுக்கு கூட நம்ம சாண வரட்டி எடுத்துகிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த சாண வரட்டியை முதல் நாள் இரவே பக்கெட்டில் ஒரு காவாசி பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த சாண வரட்டி உள்ளே போட்டுட்டு விட்டுருங்க. அதிகாலையில் எழுந்தோடனே கையால் நல்லா பிசைஞ்சு அதால் தெளித்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்களுடைய முழுக்க சாணத்தை மட்டுமே வைத்து வரட்டி செஞ்சுருக்கோம். நிறைய பேர் வால்யூம் கிடைக்கணுன்றதுக்காக வைக்கோல் போடுவாங்க, இல்லை கரித்துகள்கள் போடுவாங்க, உம்மி போடுவாங்க. அதெல்லாம் போட்டோன்னா ஒரு மாதிரி புகை மூட்டமாக வரும். இது நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள், வேறு சாண வரட்டி பற்ற வச்சு பாருங்கள், அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். அதுபோல தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு இப்போ நம்ம viha.online கொடுக்க போகின்ற பஞ்சகவ்ய விளக்கும் முழுக்க சாணத்தால் செய்யப்பட்டது. அது பார்த்திங்கன்னா மெஷினில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது. ஷேப்பே ரொம்ப அழகாக இருக்கும். எந்த ஒரு பொருளும் கலப்படம் அதில் கிடையாது. கலப்படம் இருக்கிறதும் கலப்படம் இல்லாததும் கண்டுபிடிக்கணுன்னா எப்படின்னா, நமக்கு இந்த புகையாக வந்ததுன்னா அதில் ஏதோ கலந்துருக்காங்க, கெமிக்கல்ஸ் கலந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கலந்துருக்காங்கன்றது அர்த்தம். அப்படி கலந்துருந்தாங்கன்னா நமக்கு கண்ணெரிச்சல் கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா வாசனையே அவ்வளவு நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால்
முழுக்க முழுக்க சாணத்தால் செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஹோமத்தில் எப்படி ஒரு மனம் ஏற்படுமோ, ஒரு சாண வரட்டியை நம்ம பற்ற வச்சா எப்படி ஒரு நல்ல வாசனை வருமோ அந்த வாசம் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் வரும். இன்னொன்று உண்மையானதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த பஞ்சகவ்ய விளக்கில் நெய் போட்டால் தான் விளக்கு எரியும். அடுத்தது நல்லெண்ணெய், அதுவும் தூய்மையான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருக்குல்ல, எதுவுமே கலப்படம் இல்லாமல் அந்த நல்லெண்ணெய். அப்படி இல்லைன்னா 5 கூட்டு எண்ணெய்கள் இருக்குல்ல, அதுலேயும் எந்த கலப்படமும் இல்லைன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு நல்ல விதமாக சுடர் விட்டு எரியும். அப்படி இல்லைன்னா கலப்படம் இருந்ததுன்னா, எண்ணெய்கள்லையோ இல்லை நெய்யிலையோ கலப்படம் இருந்ததுன்னா அந்த பஞ்சகவ்ய விளக்கு சுடர் விட்டு எரியாது, அப்படியே பாதியிலேயே அணைஞ்சு போகும். இப்போ நம்ம viha.online கொடுக்கக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுடர் விட்டு எரியும். அதனுடைய தத்துவமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி வழிபாடு. இந்த பஞ்சகவ்ய விளக்கின் தத்துவமே ஜோதி வழிபாடு. இந்த ஜோதி வழிபாடு என்பது பார்த்திங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஜோதிதான் இறைவன், அதாவது தீபத்தில் சுடர் விட்டு வரக்கூடிய ஜோதி இருக்கு இல்லையா, அதைத்தான் இப்போ வள்ளலாரெல்லாம் ஒரு பெரிய மகான் சித்தர் அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் ஜோதி வழிபாட்டை வலியுறுத்தினார். அவர் ஜோதியாகவே மறைஞ்சிட்டார் இல்லையா. அதனால் இந்த ஜோதி வழிபாட்டை மகான்கள் சித்தர்கள் எல்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அந்த ஜோதி வழிபாடு இந்த பஞ்சகவ்ய விளக்கில் நீங்கள் பார்க்கலாம். அது எரியும் பொழுதே பார்த்திங்கன்னா முதல்ல லேசாக அப்படி நம்ம விளக்கு எப்படி ஏற்றுறோம் அந்த மாதிரி ஆரம்பிக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கின் தத்துவமே இன்னொன்று சொல்லிடுறேன். அந்த விளக்கு என்பது அம்மை, இந்த ஜோதி என்பது அப்பன், அதாவது உமாதேவி மகேஸ்வரன், சிவபெருமான் பார்வதி தேவி. அந்த தத்துவத்தை தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு நமக்கு எடுத்து சொல்லுது. விளக்கு உமாதேவி, சுடர் அந்த ஜோதி இறைவன் சிவபெருமான். இறைவன் எந்த இறைவன் வேணால் வச்சுக்கோங்க. பெருமாள் கும்பிடுறவங்க பெருமாள் தேவி அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம மகாலட்சுமி தாயார் பெருமாள் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா இறைவனும் ஒன்று தானே, இறைவன் இறைவி அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் அப்போது அது பார்த்திங்கன்னா அது அப்படியே விளக்க ஆரம்பித்து அப்படியே எரிஞ்சு சுடர் விட்டு எரிஞ்சு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே ஜோதி வடிவம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போது செஞ்சு காமிக்கிறேன். அந்த பிரகாசமாக அப்படியே முழுக்க வெறும் ஜோதி வடிவம் தான் இருக்கும். அது அழகாக அந்த ஷேப்பே பார்த்திங்கன்னா அப்படியே ஜோதி வடிவமாக கோன் ஷேப்பில் வரும். லாஸ்ட்டில் நமக்கு அது உணர்த்துறது என்னென்னா, இந்த பஞ்சகவ்ய விளக்கே நமக்கு உணர்த்துவது பல விஷயங்களை, பஞ்சபூதங்களை. இந்த பஞ்சபூதங்களை வைத்து தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் தான் இறைவன். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு இறைவன் பிரதானமாக சொல்லப்பட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது பஞ்சபூதம்தான் நம்ம உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அவர்களை வணங்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்ற தத்துவத்தை தான் நமக்கு சொல்லுது. பஞ்சகவ்ய விளக்கிலையும் அந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. அது கடைசியில் ஜோதியாக மட்டுமே காட்சியளிக்கும். விளக்கு தெரியாததில் எப்படி திருவண்ணாமலையில் வெறும் ஜோதி மட்டும் தெரியுது இல்லையா, அதுபோல் இந்த பஞ்சகவ்ய விளக்கு முழுவதுமாக எரிந்து கடைசியில் வெறும் ஜோதி இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஜோதி வர்றது வெறும் பஞ்சகவ்ய விளக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் வேறு எந்த விளக்கு எடுத்தாலும் நமக்கு விளக்கு தெரியும், அப்புறம் ஜோதி தெரியும். காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துக்கோங்க, குத்து விளக்கு எடுத்துக்கோங்க, நமக்கு அங்கே பார்த்திங்கன்னா வெறும் ஜோதி தெரியாது, அங்கே விளக்கும் நமக்கு தெரியும். ஆனால் பஞ்சகவ்ய விளக்கில் மட்டும்தான் வெறும் ஜோதியை நீங்கள் பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். அதை பார்க்கும் பொழுது ஒரு ஞானம் ஏற்படும் பாருங்கள். அதை நான் எரிச்சு பார்த்தேங்க, அவ்வளோ ஜோதி. அது மனமே அப்படி ஒரு மனம் இருந்தது. இன்னொன்று ஒரு தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கும். இந்த உலகமே ஒரு மாயை, அதில் நம்ம நாடகம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தரமானது கிடையாது, சொத்து சுகம் நிரந்தரமானது கிடையாது, இறைவனடிதான் நிரந்தரமானது. நம்ம கடைசியில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு ஒரு பிடி சாம்பலாக மாறுகிறோம் அப்படின்ற தத்துவத்தை அழகாக இந்த பஞ்சகவ்ய விளக்கு நமக்கு எடுத்து சொல்லுது. அது முழுவதுமாக எரிந்த பின்னாடி பார்த்திங்கன்னா சாம்பலாகத்தான் நமக்கு தெரியுது. நம்மளும் கடைசி வடிவம் நமக்கு என்ன, நம்மளுடைய கடைசி மரணத்திற்கு பின் நம்ம சாம்பலாக மாறுகிறோம் இல்லையா. அப்படி அந்த வடிவத்தை நமக்கு ஒன்றுமே கிடையாது, ஆடாத அமைதியாரு அப்படின்றத உணர்த்தக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. அப்படி
சாம்பலாக வருகின்ற அந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம தினமுமே திருநீராக இட்டு கொள்ளலாம். ஏன்னா இறைவனுக்காக நம்ம இந்த பஞ்சகவ்ய விளக்கை இறைவனை நினைத்து இறைவனுக்காக ஏற்றுகிறோம் இல்லையா. ஏற்கனவே அதில் நல்ல பலன்கள், நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் இறைவனுடைய சக்தியும் சேர்ந்த பின்னாடி ஒரு மகத்துவமான பொருளாக மாறுகிறது. அதை எடுத்து நம்ம தினமுமே திருநீராக, சுத்தமான திருநீராக இட்டு கொள்ளலாம். அப்படி நாங்கள் தினமுமே ஏற்றிக்கிட்டு வரோம், நிறைய சேர்ந்துக்கிச்சு, அத்தனை திருநீரை நாங்கள் என்ன இட்டுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல உரம். இந்த பசுஞ்சாணம், பசு கோமியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி கொடிகளுக்கு நல்ல உரம். அதனால் விவசாயிகள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல உரமாக போட்டுக்கோங்க. எந்த பூச்சியும் வராது கிட்ட. பூச்சி பொட்டும்பாங்கள்ல, அது கிட்ட வராது. வீட்டில் செடி இருந்ததுன்னா கட்டாயம் ஒரு செடியாவது, ஒரு தொட்டியாவது வளர்ப்பீங்கள்ல, மண் குறையாமலும் இருக்கும். இப்படி பயன்படுத்தின இந்த பஞ்சகவ்ய விளக்கின் சாம்பலை கொண்டு போய், அது சாம்பல்னு சொல்கிறத காட்டிலும் அது ஒரு பிரசாதம்னு தான் சொல்லுவேன். அதை கொண்டு போயிட்டு நீங்கள் தொட்டிகளில், செடி வளர்க்குற தொட்டிகளில் கொண்டு போய் போட்டுடலாம். எந்த பூச்சி பொட்டும் பக்கத்தில் வராது. நல்ல செழிப்பாக அந்த செடி வளரும். சரி, இப்போது நம்ம பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்தணுன்றது நான் டெமோ செய்து காமிக்கிறேன். கடைசியில் எப்படி சாம்பலாயிருக்குன்றதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம viha.online இருக்கக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு பாருங்கள், இதுதான். முழுக்க முழுக்க சாணம், எந்த கெமிக்கலும் கிடையாது, எந்த கலப்படமும் கிடையாது. இப்போ பாருங்கள், 2 திரியை நான் பஞ்சு திரி, சுத்தமான பஞ்சு திரி, அதை முறுக்கி போட்டிருக்கேன். அடுத்தது இதில் நெய் சேர்க்கிறேன். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தா நெய் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி கிடையாது, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக தான் நமக்கு நெய் பிடிக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாணமே நல்லா நெருப்பு பற்றி அது ஜோதியாக வரும். இந்த விளக்கில் நெய் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான நல்லெண்ணெய் கூட பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் போட்டு ஒரு சொட்டு நெய் விட்டிங்கன்னா அது ரொம்ப விசேஷம். இப்போது நான் பாருங்கள் பற்ற வைக்கிறேன். தீபம் சுடர் விட்டு எரியுது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், போக போக முழுக்க முழுக்க நெருப்பு தான் இருக்கும், கீழே எந்த பொருளும் இருக்காது. அந்த தட்டு மட்டும் நான் சேஃப்டிக்காக வச்சுருக்கேன். இந்த தீபத்தை ஏற்றுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம. ஏன்னா குழந்தைங்க கை படக்கூடாது. தனி பூஜை அறை இருந்ததுன்னா நீங்கள் இப்படி தட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு இதனுடைய புகை வீட்டில் வரணும் இல்லையா. அதனால் இந்த தீபத்தை நம்ம இறைவன் முன்னாடி ஏற்றுனா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஏற்றிக்கலாம், இப்படி ஒரு தட்டு வச்சு. அப்படி இல்லாதவர்கள் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம். இதனுடைய புகை மட்டும்தான் நமக்கு தேவை, வீடு முழுக்க பரவணும். ஹோமம் வெறும் பூஜை அறையில் மட்டுமே நம்ம செய்கிறதில்ல இல்லையா. நமக்கு பாதுகாப்பாக இடவசதி இருக்கின்ற இடத்துல தான் நம்ம வீட்டுக்குள்ளே ஹோமம் வளர்ப்பாங்க. அது போல தான் இந்த விளக்கை கூட பாதுகாப்பாக இருக்கின்ற இடத்துல வச்சு ஏற்றிக்கலாம். இன்னொன்று, வெறும் தரையில் வச்சு ஏற்றுறதை காட்டிலும் இப்படி ஒரு தட்டு வச்சு ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு இருந்ததுன்னா அது மேலே வச்சு ஏற்றலாம். இந்த 10 விளக்கோட நான் இந்த தட்டையும் பஞ்சு திரியையும் அதனுடன் சேர்த்து உங்களுக்கு தர்றேன். இப்போ இது பாருங்கள், முழுக்க தீபம் முழுக்கவே பிடிச்சிக்கிச்சு இல்லையா. இது இந்த ஃப்ளேம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹோமத்தில் வளர்க்குற மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க, இந்த ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள், வெள்ளையாக ஒரு சின்ன புகை உள்ளேயே இருக்கும் பாருங்கள். அந்த சாண விளக்கிற்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். அதிலிருந்து வெளிப்படி அந்த ஆக்சிஜன் தான் நம்ம சுவாசிக்கிறோம். அதுதான் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி தான் நம்ம ஏற்றணும். பாதுகாப்பான இடத்துல நம்ம ஏற்றி வச்சுட்டா போதும். அந்த புகை மட்டும் நம்ம வீட்டை சுற்றிட்டு வந்தால் போதும், வீட்டுக்குள்ளெல்லாம் வந்தால் போதும். அது நமக்கு ஒரு பாதுகாப்பு படலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்கை இப்படியும் ஏற்றலாம், நம்ம ஜலதீபமாகவும் ஏற்றலாம். ஜலதீபமாக ஏற்றினாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் அடுத்த பதிவில் அது செய்முறை விளக்கம் செய்து காமிக்கிறேன். ஏன்னா இந்த பதிவே நீளமாக போயிடுச்சு. சரி, இப்போது இந்த ஜலதீபம், இது ஜலதீபமாகவும் பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருளி இருக்குல்ல, அந்த உருளியில் பூக்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிப்போம். அதற்கு பிறகு இந்த விளக்கை மட்டுமே வைங்க. எந்த தட்டோ இல்லை வேறு எதுவுமே வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. இல்லை தட்டு நாங்கள் வச்சுக்கிறோம், இல்லை ஏதாவது இலை மேலே நாங்கள் பற்ற வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது கூட செய்யலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்கை அந்த உருளியில் வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு குறைந்தது 2லிருந்து 3 மணி நேரங்கள் தொடர்ந்து வரும். நம்ம இப்படி ஏற்றணுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முழுக்க எரிந்து அது சாம்பலாக ஆகிடும். ஜலத்தில் வச்சோன்னா
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மணி நேரங்கள் அது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எப்போவுமே ஜலமும் அந்த நெருப்பும் ஜோதியும் சேர்ந்தா சக்தியும் சிவனும் சேருகின்ற மாதிரி. ஏன்னா சந்திரன் குளிர்ச்சியானது, அது உமாதேவி தாயார் பராசக்தி. சூரியன் சிவபெருமான் நெருப்பு இல்லையா? அது ரெண்டும் எப்படி அது ரெண்டும் இருந்தாதான் இந்த உலக இயக்கமே அப்படின்ற மாதிரி இருக்கோ, அதே போல் தான் ஜலமும் இந்த ஜோதியும் கூட இணைந்தால் ரொம்ப சிறப்பு. இது தொடர்ந்து இப்போ பெரிய தீபமாக செஞ்சேன்னா அது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இருக்கும். பெரிய தீபம் வந்ததுன்னா அதுவும் தரேன் நான் உங்களுக்கு. இது கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் இல்லை 1 மணி நேரம் குறைந்தது இருக்கும் ஜலத்தில் நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா. இந்த பதிவில் நீங்கள் அதாவது சந்தேகங்கள் கேட்காத வகையில் எல்லா செய்தியும் சொல்லியிருக்கேன். அப்படி மீறி சந்தேகங்களும் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் அதற்கான விடைகள் கொடுத்துக்கிட்டு வருவேன். பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்கிறேன். நம்ம viha.onlineல இந்த பஞ்சகவ்ய விளக்கை இப்போ நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். இந்த பதிவு நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே இந்த விளக்கு கிடைக்கும். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் viha.onlineனா என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆன்லைன் ஷாப் வெப்சைட். எங்களோட கூகுளில் போங்க, www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது நம்ம தமிழ்லேயே ஸ்பெல்லிங் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். அதில் போய் பாருங்கள், நிறைய பொருள்கள் இருக்கும். எங்களுடைய பொருள்கள் வேறு எங்காவது கிடைக்குமா அப்படின்னு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது, எங்கேயுமே கிடைக்காது. வெப்சைட்டில் போய் ஒன்றா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரில் தான் பொருள்கள் வாங்கிக்கலாம். என்னுடைய பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை என்னுடைய படத்தை போட்டு ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அந்த பொருள்கள் எல்லாம் என்னுடையது கிடையாது. ஏன்னா இப்போ அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப. அந்த மாதிரி இருந்ததுன்னா வாங்குவதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். வாங்கிக்கிட்டு உங்கள் படம் போட்டுச்சு, அதனால தான் நாங்கள் நம்பி வாங்கினோம், இப்படி ஏமாந்து நிற்கிறோம், அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொன்னீங்கன்னா அதற்கு காரணம் நான் கிடையாது, பொறுப்பு நான் கிடையாது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். என் படத்தை போட்டு பலர் அவங்கவுங்க பொருள்களை விற்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது அனிதா மேடம் தானே நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிடுறீங்க. அது பொருள் தரம் இல்லைன்னா அப்புறம் என்ன நினைக்கிறீங்க, இந்த மேடம் என்ன இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு. அதெல்லாம் என்னுடையது கிடையாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ அதிகமாக நடந்துக்கிட்டு வருது அந்த மாதிரி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதெல்லாம் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம அந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றணும் இல்லையா, அதனுடைய சாம்பல் எப்படி இருக்குது? சாம்பல்னு சொல்கிறத காட்டிலும் அது திருநீருன்னு சொல்லலாம். அந்த திருநீர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அதிலிருந்து வந்த திருநீர் இதை அப்படியே நம்ம இட்டுக்கலாம், நெத்தியில் இட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும் இந்த திருநீர். நம்ம நெற்றியில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம உரமாக கூட பயன்படுத்தலாம். இது பற்ற வச்சுக்கிட்டு நம்ம அந்த தட்டை உடனே தொட்டுற வேண்டாம், ஏன்னா சூடு இருக்கும் இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம viha.onlineல இருக்கக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.